வணக்கம். கேரன் கியூர் சேனலுக்காக நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸினஸ். ஹேரில் இருக்கக்கூடிய ஃப்ரிஸினஸ். ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் அது. முடி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அவங்கள நேராக ஃபேஸ் பண்ணுறப்ப இங்கே முன்னாடி நல்லா இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேருடைய கலரே மாறி இருக்கும். அவங்க கலரிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேலே நல்லா பிளாக்காக இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா முடி வந்து ப்ரௌனாக இருக்கும், பிரிட்டில்டாக இருக்கும், நார் மாதிரி இருக்கும் முடி. ஒரு ஷைனிங்காலாம் இல்லாமல் ஒரு நார் மாதிரி முடி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அது வந்து அந்த எண்டை மட்டும் கட் பண்ணி விட்டா போதும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டு அதை மட்டும் கட் பண்ணி விட்டா போதும்பாங்க. பட் முடி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக ஏதோ ப்ரஷ்ஷை தொடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹேரில் இருக்கக்கூடிய ஃப்ரிஸினஸ். அதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த மாதிரி ஃப்ரிஸி ஆகும்? பொதுவாக நம்ம என்னன்னு காரணம் தெரியாமையே இருப்பாங்க. யாருக்கு ஃப்ரிஸி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாடி ஹீட்டை வந்து அப்படியே ஒரு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஹீட்டு. அவங்களுடைய கையை வந்து எடுத்து உள்ளங்கை எடுத்து உங்களுக்கு சீக்கில் இப்படி வச்சு பாருங்கள், இல்லை இப்படி தொட்டு பாருங்களேன், ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூடு வந்து உங்கள் முடியில் எக்ஸ்போஸ் ஆகும். உங்கள் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க முடியை தான் அது பாதிக்கும். அது வந்து அப்படியே ஒரு நாராக அந்த மாதிரி ஒரு பிக்மெண்ட்லாம் போய் அப்படி அசிங்கமாயிடும். அது ஒன்று. அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னா, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு. சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, சரியாக வாஷ் பண்ண மாட்டாங்க, தலையை வந்து அப்படியே ட்ரையாக அப்படியே வச்சுருப்பாங்க. எண்ணெயும் போடாமல் வாஷும் பண்ணாமல் தலையை வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும். சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். சன்லைட்டில் அப்படியே ஓப்பன் ஹேராக அப்படியே போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கப்போ சன்னில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்கிறது நம்மளுடைய ஸ்கின்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. டேன் ரிமூவல், டேன் வேணும், அதை மட்டும் நினைப்போம். முடி என்ன ஆகுங்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. அது இவ்வளோ ஒரு பீக்காக இருக்கப்போ, இப்போ ஒரு ஹாட் சன்னில் நீங்கள் வந்து நீங்கள் ஓப்பனாக விரித்து நம்ம போகிறப்போ டைரெக்டாக அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்கள் முடியையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பிரச்சனை ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ரொம்ப ஹார்ஷான காரத்தன்மையுள்ள ஷாம்பூஸ், அந்த மாதிரி ஒரு மலிவு விலையில் கிடைக்குதுன்னு ஒன்று, இல்லை ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு கண்ட ஷாம்புக்களை போடுறது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வால்யூமைசிங் ஷாம்பூஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஷாம்பு போட்டால் முடி நல்லா ஃப்ளஃபியாக தெரியும், புஷ்ஷுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு வால்யூமைசிங் ஷாம்பூஸ் வந்து ஒரு பியர் ப்ரெஷரில் அதை வாங்கி யூஸ் பண்ணுறது. இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கிறது நமக்கும் நல்லா இருக்குமான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க, தலையை ப்ளீச் பண்ணுறவங்க, தலைக்கு பேர்ம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அயனிங், தலையை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாட்டி கூட இப்போ இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப எளிமையாக கிடைக்கிது, நெட்டில் எல்லாம் சொல்லித்தராங்க. அப்படிங்கிறப்போ அந்த அயன் பண்ணி அந்த சில்கியாக அப்படி அயன் பண்ணியிருக்கிறது தான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம். நல்லா நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் துணியை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ எவ்வளோ ஹீட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹீட் தான் உங்கள் முடியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த முடியோட கியூட்டிக்கல் என்ன ஆகுறது, முடியோட இயற்கை தன்மை என்ன ஆகுறது, நேச்சுரல் ஆயில்ஸ் எங்கே இருக்கும் முடியல, அப்போ வறண்டு போயிடும். அப்போ அது வந்து ஃப்ரிஸி ஆகும். இதெல்லாம் காரணங்கள். இதை தாண்டி நமக்கு வந்து உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரிஸினஸ் வரும். PCOS அந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தலையில் வந்து அந்த ஃப்ரிஸினஸ் வரும். சில மெடிகேஷன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா மருந்துகள், சில பிரச்சனைகளுக்கான மருந்துகள், அதுவும் உங்களுடைய முடியை வந்து ரொம்ப பாதிக்கும். இப்போ இந்த கொரோனா முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அக்யூட் ஹேர் ஃபால் தான் நிறைய வந்தாங்க கொரோனாக்கு அப்புறம். அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடி வந்து ஃப்ரிஸி ஆகும். ஓகே, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக நான் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணுங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி. அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வாஷ் பண்ணுறப்போ ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு கேஸ்டர் ஆயில். நான் ஜென்ரலாக ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில் சொல்லுவேன், ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில், JBCன்னு சொல்கிறது. அந்த JBC ஆயில் போடுங்க. அப்படி கிடைக்காதவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பயப்படாதீங்க, ஒரு டீஸ்பூன் தேன் கலந்துக்கோங்க. பயப்படாதீங்க, தேன் வந்து முடி நரைக்குமா அப்படின்னா நரைக்காது, அது மித்து. நீங்கள் வேணால் உங்கள் கையில் இருக்க முடி, காலில் இருக்க முடியில் தேன் கலந்து பாருங்கள், ஒன்றாகாது.
அது நீங்கள் கலந்து தலையில் நல்ல எண்ணெயை தடவி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் உங்களுக்கு குறையும். அதுலேயும் ஜேபிசி ஆயில் வந்து முடியில் இருக்க ட்ரைனஸை எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பியூட்டிக்கலாக அரோமா தெரப்பியில் என்ன இருக்குது அப்படின்னா அவகேடோ. இந்த அவகேடோ வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவகேடோ வந்து வெல் ரைப்பன் ஃப்ரூட்டாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, அதில் முக்கியமான சில ஆயில்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். அவகேடோவில் இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து நல்லா ஃபுல்லாக உள்ளேயே பழத்துக்குள்ளேயே அது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். என்ன ஆயில்ஸ்லாம் இதுக்கு முக்கியமாக நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கின்சென்ஸ். இந்த ஃப்ராங்கின்சென்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 ட்ராப்ஸ் வரைக்கும் முடியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டி வரும். ஃப்ராங்கின்சென்ஸ் ஆயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரின் அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் ஆயில், கிராம்பு எண்ணெய் வந்து அதில் வந்து சேர்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிர் ஆயிலையும் அதில் சேர்த்து அது நீங்கள் அவகேடோலையே வந்து அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 days வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு உள்ள ஃப்ரூட்டோடு சேர்ந்து அது ஃபெர்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பழத்தை தொட்டாலே அப்படி உடஞ்சிரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கப்போ அதில் உள்ளே இருக்க பல்பெல்லாம் நீங்கள் வந்து அதை ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு அதை நல்ல ஒரு பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கண்டிஷ்னர் சேர்த்து நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஃப்ரிஸினஸ் போய் முடி வந்து நீங்கள் ஷைனிங்காக நீங்கள் அயன் பண்ணிங்களா இல்லை நீங்கள் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிங்களான்னு உங்களை கேட்குற அளவுக்கு உங்கள் ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இந்த வந்து கண்டிஷ்னர் வந்து செயல்படும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் முடிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து இது கம்பல்ஷன் இல்லை, உங்களால் பண்ண முடியல, கிடைக்காத ஊரில் இருக்கீங்க, சில தெரப்பியூட்டிக்கல் ஆயில்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ கைட் யூ. உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என்கிட்டையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக அழகாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.